விசையின் சுழல் விளைவு. விசை வந்து சுழல் விளைவை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நாம் இப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். கதவுகளில் கைப்பிடி எந்த இடத்தில் பொருந்தியுள்ளது? மற்ற இடத்தில் வைக்காமல் ஏன் எப்போதும் கதவின் விளிம்பருகில் அவை பொருத்தப்பட்டுள்ளன? கதவினை விளிம்புகளில் பிடித்து இழுப்பது அல்லது தள்ளுவது எளிதானதா, அல்லது சுவரின் இணைப்பு கீழ் ஹிஞ்சஸ் பகுதியின் அருகில் பிடித்து இழுப்பது அல்லது தள்ளுவது எளிதானதா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலாம். எல்லா டோர், கபோர்டு டோர்லேருந்து, விண்டோலேருந்து, கதவு நம்ம வீட்டுக்கு வைக்கிற டோர்லேருந்து எல்லாத்துலேயுமே செவரோடு ஒட்டி இருக்கிற பகுதியிலேருந்து அடுத்த எண்டுக்கிட்ட தான் வந்து நம்ம அந்த கைப்பிடியை வைக்கிறோம். தள்ளுறதுக்காக இழுக்கிறதுக்கான கைப்பிடியை வைக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? அதை ஏன் வந்து நம்ம இந்த எண்டில் வைக்கிறோம்? கதவோட நடுவில் கூட வைக்கலாம், இல்லைனா இந்த சைடு ஓரத்தில் வைக்கலாம்ல. அப்படி வைக்காமல் ஏன் அந்த கைப்பிடியை எப்பவுமே நாம் ஓரமாக வைக்கிறோம்? எங்கேருந்து ஓரம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து கதவு வந்து செவுத்தோடு பொருத்தி வைக்கிற அந்த பகுதி, அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹிஞ்சஸ், கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீலுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நாம் எப்போவுமே கைப்பிடியை வைக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? அங்கே என்ன விசை நடக்குது, அதோட விளைவு என்ன அப்படின்றத நாம் இப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிதானதாகும். எப்பவுமே டோரை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹிஞ்சஸ் இருக்கிற பகுதியிலேருந்து ஆப்போசிட் விளிம்பில், ஆப்போசிட் சைடோட எண்டில் அதுக்கான விசையை நாம் கொடுக்கறதுன்றது ரொம்ப ஈஸியானது. கதவினை இணைப்பு அச்சிலிருந்து விளிம்பானது தொலை தூரத்தில் உள்ளது. எனவே அங்கு செயல்படும் விசை அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்துகிறது. கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்றழைக்கப்படும். என்னன்னா, கதவோட இணைப்பு அச்சிலிருந்து அந்த விளிம்புங்கிறது வந்து தொலைவில் இருக்குது, அதுதான் எண்டு. அந்த மாதிரி ரொம்ப தொலைவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறம் இருந்து நாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல நடக்கிற அந்த சுழல் விளைவுன்றது வந்து நமக்கு அதிகமானதாக இருக்கும். அதனால தான் நாம் எப்போவுமே அந்த விளிம்புகளில் வந்து கைப்பிடி, டோரோட கைப்பிடியை வைக்கிறோம். இப்போது கதவில் உள்ள நிலையான இணைப்பு வச்சு நம்ம டோரை பார்த்தோன்னா தெரியும். 2 கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று கொடுத்துட்டு ஒரு கம்பி இருக்குது. அதில் ஒன்று ஸ்டாண்டர்டாக எப்போவுமே செவுத்தில் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கதவுல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டும் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இப்போது இந்த ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க இல்லையா, செவுத்தில் குத்தி ஸ்டாண்டர்டாக இருக்கிற அந்த நிலையாக இருக்கும், அது எப்போவுமே சுத்தாது. கதவுல மாட்டி இருக்கிற கம்பி தான் வந்து சுற்றும். அப்போது அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிறத என்னன்னு சொல்கிறாங்கன்னா சுழல் அச்சு, அதுதான் வந்து சுத்துறதுக்கான அச்சாக இருக்குது. அதை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டொன்றின் ஒரு முனையை தரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செயல்படுத்தப்பட்டால் தண்டானது நிலைப்புள்ளியை மையமாக வைத்து சுழலும். இப்புள்ளி சுழற்புள்ளி, பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் எனப்படும். ரொம்ப சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அதை வந்து புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணலான்னா, நம்மளோட கதவு பார்க்குறோம். நம்மளோட கதவுல ஒரு தண்டை நிலையாக செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்போவுமே சுத்தாது. இன்னொரு தண்டை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தண்டை டச் ஆகிற மாதிரி டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டோரை வந்து அதோட விளிம்பில் பிடிச்சி, அதோட கைப்பிடியில் பிடிச்சி நாம் முன்னாடியும் பின்னாடியும் நகர்த்தும் போது என்ன நடக்கும்? டோரில் ஃபிக்ஸ் ஆகியிருக்க அந்த தண்டு வந்து சுழலும். அப்படி சுழல்ற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் சுழற்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. உங்களுக்கு கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விசையின் சுழல் விளைவு. ஒரு விசை கொடுக்கும்போது அதில் ஒரு சுழல் விளைவு ஏற்படுறது எங்கெல்லாம் ஏற்படும்? எக்ஸாம்பிளுக்கு டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அதில் பாருங்கள், கீல் அப்படின்ற 2 இருக்குது, ஹிஞ்சஸ் டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட், அந்த கீழ் இருக்கிற அந்த பாயிண்ட்டை தான் சுழற்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நாம் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை வந்து ஸ்பானர்ஸ் வச்சு கழட்டுறோம் இல்லையா, அதுவும் வந்து விசையோட சுழல் விளைவுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான்.